நம்முடைய உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியுடைய நிலை மிகவும் வருந்தத்தக்க அளவில் இருப்பதாக ரஷ்ய உளவுத்துறை லேசாக விஷயத்தை கசிய விட்டிருக்கிறது. அது என்ன, எதற்காக அவருடைய நிலை இருக்கிறது என்றால், நாட் ஃபிசிக்கலி ஆனால் மென்டலி அவருக்கான நெருக்குதல்கள் அதிகமாகி இருக்கிறது பல பக்கத்திலும் இருந்து. சமீபத்தில் அவரை கொல்ல முயன்றதாக, செலன்ஸ்கியை கொல்ல முயன்றதாக அல்லது கடத்த முயன்றதாக அவருடைய உள்வட்ட மெய்காப்பாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு அவங்க இராணுவ கோர்ட் விசாரணையில் இருக்கிறாங்க. அவங்க ரஷ்ய உளவுத்துறை உளவாளிகள் என்ற உள்வட்டத்துக்குள்ளே ரஷ்ய உளவாளிகள் ஊடுருவிக்கிற அளவிற்கு செலன்ஸ்கிக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்களும் அவர் போலந்திற்கு தப்பிச் செல்லக்கூடும், அங்கே தனக்கு புகலிடம் தேடக்கூடும் என்ற செய்திகள் வருகின்றன. என்ன என்று பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். தொடர்ந்து சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியினுடைய நிலை, கார்கிவ் தாக்குதல், அதை தொடர்ந்து அவருக்கு உள்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நெருக்கடி, இவற்றையெல்லாம் அவரை போலந்திற்கு தப்பிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அதிகரித்திருக்கிறது. ரஷ்யா தன்னுடைய எப்போதும் இல்லாத வகையிலே தன்னுடைய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. அவர்களுடைய பெட்டர்ஸ்பர்க் ரெஜிமெண்ட், மாஸ்கோ ரைஃபிள்ஸ், பைலோரஷியன் ரைஃபிள்ஸ், 136வது இன்ஃபன்ட்ரி டிவிஷன், இவை எல்லாம் மூர்க்கமாக அந்த கார்கிவ் ரீஜியனை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு குண்டு மழை பொழுகிறார்கள். ஒரு நிமிடத்திற்கு பல 100 ராக்கெட்டுகள் வீசப்படுகின்றன. அந்த அளவிற்கு ரஷ்யாவுடைய ஆயுதம் பற்றாக்குறை இல்லாமல், தட்டுப்பாடு இல்லாமல் ஆயுதங்கள் வந்து சேர்கிறது. சப்ளை லைன், ரஷ்யாவுக்கு வருகின்ற ஆயுதங்களை, ரஷ்ய போர் முனைக்கு வருகின்ற ஆயுதங்களை துண்டிப்பதற்கு, அந்த சப்ளை லைனை துண்டிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் உக்ரைன் எடுக்கலை. ஏன்னா சப்ளை லைனை துண்டிக்கணும். முதல்ல எப்படி வர்றாங்க, என்ன ரூட், அதற்கான உளவாளிகள் உக்ரைனுக்கிட்ட இல்லை. உளவு தகவல்களை சொல்லக்கூடியவர்கள் உக்ரைனுக்கிட்ட இல்லை. அல்லது அந்த அளவிற்கு பணம் செலவு பண்ண முடியவில்லையா உக்ரைன்? இதெல்லாம் பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஆகவே கார்கிவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார்கிவ் பிராந்தியம் முழுவதையும், அதாவது கார்கிவ் பிரதேசம் முழுவதையும் பிடித்து கொண்டு நெருங்கி இப்போது கார்கிவ் நகரத்திற்கு சுமார் 3-4 கிலோமீட்டர் அருகிலே முகாமிட்டிருக்கிறது ரஷ்ய முன்னணி படையினர், இன்ஃபென்ட்ரி டிவிஷன்ஸ், தரைப்படை. டேங்குகள் முன் செல்ல, ரஷ்யாவினுடைய டீரக டேங்குகள் முன் செல்ல அவங்க பின்னாடி வர்றாங்க. அதற்கு முன்பாக கடுமையாக ராக்கெட் மழை பொழிகிறது, ட்ரோன் மழை பொழிகிறது ரஷ்யாவிற்கு ஆயுத தட்டுப்பாடு என்பதே இல்லை. சொடக்கு போடுற நேரத்தில் ஈரான்லேருந்து வந்துடும், சைனாவிலிருந்து வந்துடும். சைனா ரஷ்யா வடகொரியாவிலிருந்து நிறைய ஆயுதங்களை வாங்கி அப்படியே கைமாற்றி விடுவாங்க. அதில் ஒரு கமிஷனை பார்க்குறாங்க என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த வேலைகளை கச்சிதமாக செய்து கொடுப்பதற்கு ஈரான், சிரியா போன்ற நட்பு நாடுகள் மிக மிக உதவியாக இருக்கின்றன ரஷ்யாவிற்கு. ரஷ்யாவுடைய உளவாளிகள் உக்ரைனுக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஊடுருக்கிறார்கள். ஆகவே உளவாளிகள், உளவு தகவல்கள் ரஷ்யாவிற்கு மிக மிக ஈஸியாக, எளிதாக வந்து சேர்க்கிறது. அதுபோக அந்த கேவுக்கு பக்கத்தில் தான் பெலாரஸ் இருக்குது. பழைய பேர் பைலோரஷ்யா. இந்த பெலாரஸிலிருந்தும் உளவு பார்க்க முடியும். ரஷ்யாவினுடைய வலிமையான உளவு செயற்கைக்கோள்கள் உக்ரைனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே உக்ரைனுக்கு வந்து சேருகின்ற ஆயுதங்களை, அவங்களுடைய ஆர்சனல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆயுத கிடங்குகளை குறிவைத்து ரஷ்யா மிக சரியாக அடித்து தகர்க்கிறது. முதலிலே உக்ரைனுக்கு ஆயில் பற்றாக்குறை, எண்ணெய் பற்றாக்குறை மற்றும் ஆயுத பற்றாக்குறை ரஷ்யா ஏற்படுத்திவிட்டது. இப்போது இந்த கார்கிவுக்கு மிகச்சில கிலோமீட்டர்கள் தூரத்திலே தான் ரஷ்ய முன்னணிப்படை முகாமிட்டிருக்கிறது. தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் பல பகுதிகளிலும். கடந்த வாரம் மட்டும் 2900 உக்ரைனிய சோல்ஜர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மனதளவில் செலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கார்கிவ் நகரை பிடித்து விட்டால், அதாவது பிரதேசம் முழுவதும் ஏறத்தாழ ரஷ்ய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. அதே சமயம் கார்கிவ் நகரையும் பிடித்து விட்டால் அங்கிருந்து தலைநகர் கியேவ் சில மணி நேர பயணம்தான். எப்படி இருக்கும்? தலைநகரை முற்றுகையிட்டு விட்டால் செலன்ஸ்கி எங்கிருந்து தப்பிப்பார்? செலன்ஸ்கிக்கு இருக்கின்ற ஒரே வழி போலந்து. இந்த பக்கம் போனால் பெலாரஸுக்குள்ள நுழைய முடியாது.
அது ரஷ்ய சார்பு நாடு பெலாரஸ். இந்த பக்கம் ஒரே வழி அவர்களுக்கு ருமேனியா வரணும். ருமேனியாவை நம்ப முடியாது, அது அப்பட்டமான கிழக்கு ஐரோப்பிய நாடு. போலந்துக்கு போயிட்டால் போலந்திலிருந்து அப்படியே வெஸ்டர்ன் ஐரோப்பா, மேற்கு ஐரோப்பா முழுவதும் தொடங்குகிறது. அப்படியே நேட்டோ நாடுகள் அப்படியே போயிட்டு அவர் எங்கேயாவது ஒரு நிலையான இருப்பிடத்தை தேடிக்கொள்ளலாம். ஆகவே இதுதான் செலன்ஸ்கிக்கு முன்னால் இப்போது இருக்கின்ற நிலை. அந்தளவிற்கு செலன்ஸ்கியுடைய நிலை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா அதாவது எப்படி செய்யலாம் இந்த யுத்தத்தை அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டாங்க. குளிர்காலம் முழுவதையும் அவர்கள் சைபீரிய தரைப்படையை வைத்து அவங்க போரிட்டாங்க. ஏன்னா சைபீரியர்கள் தான் குளிரை தாங்கக்கூடிய அந்த டிவிஷன். இப்போது இந்த குளிர்காலம் முடிந்து இலையுதிர் காலம் தொடங்குகிறது. இந்த இலையுதிர் காலத்தின் இந்த தொடக்கத்தில் அவங்க சைபீரிய இராணுவத்தை ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டு வாக்னருடைய அந்த மெர்சனரிஸ் கூலிப்படை மற்றும் செச்சனிலிருந்து இறக்கி இருக்கின்ற கூலிப்படை, மற்ற ரஷ்ய இராணுவம், தொடர்ந்து சிரியாவில் இருக்கிற இராணுவ வீரர்கள், சிரிய நட்பு நாடுகளுடைய இராணுவ வீரர்கள், இந்த ஹமாஸ் கூட வந்திருக்கலாம், இவர்களை எல்லாம் வைத்து கடுமையான தாக்குதலை செலன்ஸ்கி மேல் தொடுக்கிறார்கள். செலன்ஸ்கி இருக்கின்ற இன்னொரு டிராபேக் என்னன்னா, ஒவ்வொரு நாடாக சென்று அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி உதவின்னு சொல்லி அவர் இங்கே இல்லை. அமெரிக்கா போகிறாரு, போலந்து போகிறாரு, லண்டன் போகிறாரு, உதவின்னு சொல்லி தட்டேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி தெரிகிறார். அவனுங்கள் வந்துட்டியா, இந்தா பொறுக்கிட்டு போ, தட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி டாலர்கள் போடலை. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த திருட்டு பயலு, அதாவது பழைய ஆயுதங்கள், டேட் ஆகி போன, இந்த எக்ஸ்பைர்ட் ஆகி போன விஷயம், இந்த நடைமுறைக்கு ரஷ்ய ஆயுதங்களிடம் தோற்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் ஒவ்வொரு ஆயுதத்திலையும் தொடர்ந்து முன்னேற்றி கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு செய்கிற ஆயுதங்கள் அதில் ஒரு சிப்பு பொருத்துவாங்க. அடுத்து ஒரு 10 மாதத்தில், ஒரு 6 மாதத்தில் அந்த ஆயுதங்கள் அவுடேட் ஆகிரும். அதை ரஷ்ய ஆயுதங்கள் முறியடித்து விடும். அதற்காக அப்படி ஸ்டோர் ரூமில் கிடக்கிற அந்த ஆயுதங்களை எல்லாம் நாங்கள் இத்தனை பில்லியன் டாலர், அத்தனை பில்லியன் டாலருக்குன்னு கணக்கு போட்டு 200 பில்லியன் டாலருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காக ஆயுதங்களை எல்லாம் எடுத்து செலன்ஸ்கி கையில் கொடுத்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி வருகின்ற ஆயுதங்களை நன்றாக தெரிந்து கொண்ட உக்ரைனிய இராணுவ அதிகாரிகள் இதை வச்சுக்கிட்டு எப்படி அடிக்கிறது, ரஷ்யனுடைய அட்வான்ஸ்டு வீப்பன்ஸ் எப்படி அடிக்கிறது, இந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு செல்வதற்கு இந்த மத்திய கிழக்கிலே போராடி கொண்டிருக்கின்ற பாலஸ்தீனில் அங்கே இங்கே போராடி கொண்டிருக்கின்ற அந்த மெர்சனரிஸ் கூலிப்படையினர் உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு இடங்களில், லிபியாவில், சிரியாவில், ஈராக்கில், இங்கே எல்லாம் போர்க்குழுவில் இருக்கின்ற மெர்சனரிஸுடைய ஏஜென்ட்டுகள்லாம் உக்ரைனில் தான் இருக்காங்க. அவங்க எப்படியோ அப்படியே போலந்து வழியாக வந்து போலந்துலேயே அவங்க அந்த ஆயுதங்களை வாங்கிடுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற உக்ரைனிய அதிகாரிகள் இந்த வருகின்ற ஆயுதங்களை நல்ல விலைக்கு இந்த மெர்சனரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கூலிப்படைக்கு விட்டுவிட்டு நல்ல காசு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சர்வதேச வங்கிகளில் அவங்களுடைய பணம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதனால் காதும் இப்போ உள்ளதெல்லாம் கை மேலே அப்படியே டாலர் வச்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பிடிபட முடியாது. ஆகவே காதும் வைத்தது போல் அப்படியே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க ஆயுதங்களை கொடுத்துட்றாங்க. மெர்சனரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கூலிப்படையினர் அப்படியே அந்த வெஸ்டர்ன் யூரோப் அல்லது இந்த பக்கம் துருக்கி வந்து இந்த பக்கம் அவங்க கொண்டுகிட்டு போய் தங்களுடைய ஆயுத குழுக்களுக்கு அவங்க ஒரு லாபத்தை வச்சு வித்துறாங்க. இப்பொழுது ஐரோப்பாவில், உக்ரைனில் சூடாக நடந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் என்பது அமெரிக்கா கொடுக்கின்ற இந்த பழைய வகை ஆயுதங்களை எல்லாம் விற்பது தான். இந்த கூலிப்படைக்கு உக்ரைனிய இராணுவ அதிகாரிகள் விற்று நல்ல லாபம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனாலும் செலன்ஸ்கி சோர்ந்து போயிருக்கிறார். அவரால் இதை தடுக்க முடியாது. கேட்டால் திருப்பி கேள்வி கேட்பாங்க, இதை வச்சுக்கிட்டு எப்படி அடிக்கிறது, அவுடேட்டட் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு எப்படி அடிக்க சொல்கிற, கிளம்பு அப்படின்ட்டுருவானுங்க. செலன்ஸ்கியால் மூத்த இராணுவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட முடியவில்லை. அவர்கள் இவர் பேச்சை கேட்கறது மாதிரி இல்லை. அவர்களுக்கு தோல்வி என்பது கண்ணுக்கு முன்பாக தெரிகிறது. ஆகவே அவர்கள் இந்த பேச்சை கேட்கறது மாதிரி இல்லை. தொடர்ந்து அந்த வேலை வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் செலன்ஸ்கி தலைக்கு நேராக தூங்கும் கத்தி என்னவென்றால் பிரசிடென்ட் பதவி, ஜனாதிபதி பதவியினுடைய அவருடைய ஜனாதிபதி பதவி ஆயுட்காலம் முடிந்துவிட்டது. கலக குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன உக்ரைனுக்குள். நீ பதவி விலகு, முதல்ல நீ ஜனாதிபதியாக இருந்து கிழித்தது போதும்,
நாட்டை இவ்வளவு பெரிய போரிலே கொண்டு வந்து இழுத்து விட்டு விட்டார் செலன்ஸ்கி. ஆகவே இப்பதவி விலகு என்று உக்ரைனுடைய பிரபல டெலிவிஷன் சேனல் அந்த ஹேங்கர்ஸ்ல இருந்து நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குரல் வலுவாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே சிறிது நாட்களிலேயே தலைநகர் கியேவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கு பின்னணியில் ரஷ்ய உளவுத்துறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை அதுதான். இவர் ஜனாதிபதி பதவிக்கு மீண்டும் போட்டியிட்டால் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார். செலன்ஸ்கி மக்கள் ஆதரவை முழுமையாக இழந்து விட்டார். மிகப்பெரிய போர் பெரிய பாதிப்பை உக்ரைனர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே செலன்ஸ்கியுடைய நிலை தொடர்ந்து உக்ரைனிய ஜனாதிபதியாக இருக்க முடியாது, தோற்கடிக்கப்படுவார். அப்படி ஒரு நிலை வந்தால் அவரை தேடி கண்டுபிடித்து ரஷ்யாவிற்கு இழுத்துச் செல்வதற்கு ரஷ்யா முயலும். எங்கே இருந்தாலும், உக்ரைனுக்குள்ள இருந்தால் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியிலே அவரை கொண்டு செல்ல பார்க்கும் ரஷ்யா. அல்லது பேரமாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் செலன்ஸ்கியை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று புடின் கேட்பார். ஆகவேதான் அவர் போலந்துக்கு தப்பிச் செல்வதற்கு எல்லா வேலைகளையும் ரகசியமாக செய்து வருகிறார். இந்த விஷயத்திலே அமெரிக்கா, போலந்து நாடுகள் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் நாம் வெளியிடுகின்ற செய்திகளை உங்களை சேரும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.